ஈரோட்டில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயிலால் அவதி அடைந்து வரும் மக்கள் சுட்டெரிக்கும் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து மீள சாலையோர தர்பூசணி, பழச்சாறு, குளிர்பான கடைகளில் குவிகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. குறிப்பாக ஈரோட்டில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது. கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயில் சுட்டெரிப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பிப்ரவரி மாதத்திலேயே வெயில் வாட்டி வதைப்பதால் ஏப்ரல், மே மாதங்களை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற கலக்கத்தில் உள்ளனர். கண்ணே பார்த்தீங்கன்னா முழிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெயில் அதிகமாக தான் இருக்குது. இங்கே ஜூஸ் குடிக்கலன்னு நிற்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வெயில் அதிகமாக தான் இருக்குது. அது இந்த பிப்ரவரியிலேயே எப்படின்னு இன்னும் மார்ச், ஏப்ரலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலைங்க. ஆனால் வெயில் ரொம்ப 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 அதிகமாக தான் இருக்குதுங்க. இந்த தேவைகளுக்காக வெளியே வரும் மக்கள் சாலையோர மரத்தடி நிழலில் இளைப்பாரி தர்பூசணி பழம் சாப்பிட்டு இளநீர், கரும்புச்சாறு, பழச்சாறு அருந்தி தாகத்தை தணிக்கின்றனர். சின்ன வயசில் இதெல்லாம் வெயிலே இல்லை. நாங்கள் ஏப்ரல் மாதம், மே மாதம்லாம் வெளியவே விளாண்டுருக்கோம். ஆனால் இப்போ இங்கே பிப்ரவரி மாதத்தில் வெளியே வர்றதுக்கே முடியறதில்லை. வெளியே வர முடியல எங்களால். வெயிலின் தாக்கத்தால் இப்போதே தர்பூசணி கடைகளில் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. இதனால் சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் வெயில் பொறுக்க முடியாமையே எல்லாம் நல்லா சாப்பிட்டு போகிறாங்க. நல்ல வியாபாரம் நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. நாங்கள் சிம்பிளாக இப்படி போடலாம்னு நினச்சி தான் போட்டோம். ஆனால் அந்த வெயில் எங்களுக்கு நல்லா வியாபாரத்தை நல்லா சூடு பிடிக்க வச்சிருச்சு. ஏப்ரல், மே மாதங்களில் கொளுத்தும் கோடை வெயில் தற்போது பிப்ரவரி மாத இறுதியிலேயே அதிகரித்து வருவதால் செய்வதறியாது தவிக்கும் மக்கள் வெயிலை சமாளிக்க அரசு சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.